உபாகம் 1:11 நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆசீர்வாதமானது தேவனுடைய ஆசீர்வாதம் மற்றும் தேவனால் உண்டாகும் ஆசீர்வாதம். ஆதியாகமம் 14:19 மற்றும் எபிரேயர் 6:7 வாசிக்கலாம். இந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் 3 வழியிலே பெற்றுக்கொள்ளலாம். ஒன்று, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதன் மூலம். உபாகமம் 28:1-8 வரை மோசே தன் ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் வழியை போதிக்கிறான். எப்படி ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம் என்று. இரண்டாவதாக, நாம் விசுவாசத்தினாலே ஆசீர்வாதம் பெற முடியும். கலாத்தியர் 3:14 ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறுவோம். கடைசியாக, தேவ தரிசனம் பெற்ற மனிதர்களோடு நாம் இருக்கும்போது நாம் இந்த ஆசீர்வாதத்தை பெற முடியும். கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவர்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஜெபிப்போமா? தேவனை கேட்ட வசனத்தின்படி இந்த 3 வழிகளை நாங்கள் பற்றி கொண்டு எங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை பெற ஜெபிக்கிறோம்.